ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டோனிகாவா அப்படிங்கிற அனிமேக்கு ஃப்ளை மீ டு தி மூன், ஓவர் தி மூன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. ஆனால் டோனிகாவா அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் நேம். இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கப்பிள் சம்மந்தப்பட்ட ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 2. இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணங்கிறது இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த பொண்ணு நானும் என்னோட அப்பார்ட்மெண்ட்ல ஒரே ரூம்குள்ளே தங்க போகிறோமா? இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவும் ஜாலியாக இருக்கு. எஸ், என்னோட பேர் நாசா யோசுகி. எனக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்துச்சு. அதே நேரத்தில் எனக்கு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. யாருனே தெரியாத அந்த பொண்ணு என்னை காப்பாத்தினா. இப்போ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவள் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் ஒரே பெட்டில் தான் படுப்போம். ஆனால் என்னோட பெட்டு மொத்தமாக 80 சென்டிமீட்டர். ஒரு ஆவரேஜ் பையன் 45 சென்டிமீட்டர்ஸ் இருப்பான். ஒரு ஆவரேஜ் பொண்ணு 40 சென்டிமீட்டர் இருப்பா. என்னோட பெட் 80 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர் எங்களுக்கு இறஞ்சலாக தான் இருக்கும். ஒருவேளை நான் புது பெட் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா கூட சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி போட்டால் கூட 1 ஹவருக்குள்ளே யாரும் கண்டிப்பாக டெலிவரி பண்ண மாட்டாங்க. கம்பெனி சிஇஓ இதுக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிங்க. சரி, நான் இப்போ அதை பற்றி யோசிக்க கூடாது. என்னோட இப்போ இருக்கிற பெட்டில் 5 சென்டிமீட்டர் தான் பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை அவள் என்னோட ஷோல்டரில் படுத்தா அப்படின்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் அவளை இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறா. நீ எவ்வளவு நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேட்கவும், ரொம்ப நேரமா இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். நான் கதவை தட்டினா ஆனா நீங்க திறக்கவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அம்மா, நீ இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட சூட் கேஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா இன்னைக்கு நைட் அவ என் கூட தான் தங்க போறாளா? இல்லை நாசா, நீ எதுவோ கற்பனை பண்ணிக்கிறாத. ஹே, ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, உனக்கு ஏதாச்சும் காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காஃபி போட்டு, அம்மா உங்கள் வீட்டில் யாரும் ஒன்று தேட மாட்டாங்களான்னு கேட்கவும், இல்லை நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓமிகாட், அப்படின்னா இன்னைக்கு நைட் நீ இங்கே தான் தங்க போறியான்னு கேட்கவும், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஹீரோ பதறி காஃபியை கீழே கொட்டியிருந்தான். ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு பெட் தானே இருக்குது, நான் வேணா ஹோட்டல் ரூமில் போய் தங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவள் சொல்லவும், ஒரு பெட்டே நமக்கு போதும், நீ வேணா பெட்டில் படுத்துக்கோ, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தரையில் படுத்து உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நான் ஹோட்டல் ரூம்லேயே தங்கிக்கிட்டேன், நீங்கள் எதுவோ சோகமாகாதீங்க, நான் உங்களோட ஒய்ஃப், உங்களை விட்டு எங்கேயோ போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவ்வளோ க்யூட்டான ஒரு பொண்ணு, ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு. இவ்வளோ ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்த உடனே எனக்கு இவ மேலே லவ் வந்துருச்சு. அது போக என்ன இவ அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினா. அதனால நான் இவளை ரொம்பவும் லவ் பண்ணேன். ஆனா அவ என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா? ஹே அம்மா, நீ என்ன எதுக்காக கல்யாணம் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்கள் என்ன குழந்தைத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவ சொல்லவும், இதில் என்ன குழந்தைத்தனமா இருக்குது, உனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குல்ல அப்படின்னு அவன் கேட்கவும், உங்களுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு அவள் கேட்குறா. நான் உன்னை லவ் பண்ணேன், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அதுதான் எனக்கே தெரியுமே, அப்போ நான் மட்டும் என்ன உங்களை லவ் பண்ணாமையா கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்லவும், நீ எப்போல இருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு அவன் கேட்கவும், அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. என்னன்னு தெரியல, என் மனசுக்குள்ள இப்போ ஒரு வேளை இவள் போயிட்டான்னா திரும்ப இவளை பார்க்கவே முடியாதோன்னு தோணுச்சு. அதனால தான் அவட்ட போயிட்டு, என்னை விட்டு போகாத, நீ இங்கே ஸ்டே பண்ணு, நான் வேணா உனக்கு ஒரு ஃபூட்டான் பெட் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி வாங்க அப்போ ஒரு நல்ல கடைக்கு போகலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ ஒரு ஃபூட்டான் பெட் வாங்குறதுக்காக ஒரு பெரிய கடைக்கு போகிறாங்க. உனக்கு எதை வேணா சூஸ் பண்ணி, இது என்னோட ட்ரீட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக தர வெட்டிங் கிஃப்ட், நான் இதை எடுத்துக்கிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, நான் அப்படின்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஆமாம், இந்த பெட் எப்படி அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஓ அதுவா, அது ஃபெதர் பெட். ஃபெதர்ஸ் ரொம்பவும் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவும் சீப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒன்று வாமாவும் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும், அடுத்த பெட்டை பற்றி அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ ஒவ்வொன்றத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ இவா என்னோட ஒய்ஃப், நான் இவளோட கையை பிடிக்கிறதுல தப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிக்கவும், உடனே நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு, சரி வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அவங்க 2 பேருமே பெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை விட சூப்பராக காஸ்ட்லியான விஷயம்லாம் இருக்குது, உனக்கு இது போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது போதும், இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதில் படுத்து பார்க்குறா. ஒரு பொண்ணு என் வீட்டில், அதுவும் என் ரூமில் தூங்க போகிறா, இது உண்மையிலேயே சொர்க்கம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டார்லிங், நீங்கள் வேணா பக்கத்தில் வந்து படுத்து பார்க்குறீங்களான்னு கேட்கவும், ஐயோ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு அவள் கேட்கவும், ஆமாம் ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், உங்கள் வீட்டில் குளிக்கிறதுக்கு பாத் டப் இல்லை, அதை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன், ஆனால் எனக்கு தேவையான ப்ரஷ்ஷு, ஹேர் கண்டிஷனர் இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், அண்டர்வேர் கூட வாங்கிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. ஓ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி வாங்க நம்ம 2 பேருமே போகலாம், எனக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட நடந்தா அதுவே போதும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பக்கத்து ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. என்னோட ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சாதாரண பேப்பர்ல சைன் போட்டா போதும், ஒரு பொண்ணு கூட அதுவும் ஜாலியா வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். எனக்கு இந்த பைஜாமாஸ் ரொம்பவும் ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, இவ ரொம்பவும் கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ட்ரெஸ் மாற்ற போகவும், நீங்கள் வேணா இங்கே மாற்றுங்களேன் அப்படின்னு அவள் கேட்கவும், இல்லை எனக்கு வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், எனக்கு புரியுது, நான் உங்கள் முன்னாடி மாற்றினா எனக்கு வெக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்லவும், உண்மையிலேயே அவளுக்கும் வெக்கமாக இருக்குமா, ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல, அவளுக்கு என் மேலே ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ வெளியே வரான். ஐயோ இவ இந்த ஹேர் ஸ்டைலில் இன்னும் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெக்கப்படுறான்.
இந்த நிலாவோட ஒளியில் இவ இன்னும் ரொம்பவும் அழகாக இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்காக இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவள் சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம ப்ராமிஸ் பண்ணபடியே அதை நம்ம நிறைவேற்றிட்டோம், எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கும் தான் குட் நைட் டார்லிங் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுதா. தூக்கம் வராது, அப்போ சாங்ஸை கேட்டால் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மணி இப்போ நாளை தாண்டி போயிடுச்சு, என் ஹார்ட் பீட் சத்தமே எனக்கு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. ஆனால் அவள் நல்லா தூங்கிட்டா, ஆனால் எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. இன்றைக்கி கண்டிப்பாக நான் தூங்கிக்கிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவள் என்ன பண்ணுறா? ஒருவேளை இவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குமோ? ஐயோ, இவள் பெட்டை விட்டு வெளியே போய் விழுந்துட்டாலே, இவளுக்கு குளிர் எடுக்கும், நான் வேணா பெட்ஷீட்டை போற்றி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு பெட்ஷீட்டை போற்ற போகிறான். நான் அவளோட ஹஸ்பண்ட், இவள் என்னோட ஒய்ஃப் தான், ஒரு குட் நைட் கிஸ் கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனாலும் வேண்டாம், இதே என்னோடய ஃபஸ்ட்டு கேஸ், நான் அதை அவள் முழிச்சிருக்கும் போது தான் பண்ணணும். சரி போய் தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு உட்காரவும் பார்த்தா திடீர்னு அவள் எந்திக்கிறா. அச்சோ, ஒருவேளை அவள் என்னை பார்த்துட்டாலோ? ஆமாம், எங்கே அவள் போகிறா? ஓ, தண்ணி குடிக்க போயிருக்காளா? அவளுக்கு உண்மையிலே ரொம்பவோ தாகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, அவள் எதுக்காக படுக்காமல் நின்றுக்கிட்டே இருக்கா? ஒருவேளை அவள் எனக்கு குட் நைட் கிஸ் கொடுக்கலான்னு பார்க்குறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா, அவள் தூக்க கலக்கத்தில் வந்து நம்ம ஹீரோவோட தீட்டை எடுத்துக்கிட்டா. நம்ம ஹீரோவுக்கு குளிருது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஓ, அவள் எந்திரிச்சிட்டாளா? அவள் தூக்க கலக்கத்தில் ஹேர் ஸ்டைல் உடஞ்சதே அவள் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா. அவளுக்கு ஏன் 2 பெட்ஷீட் இருக்குங்கிறது கூட தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். அவள் ட்ரெஸ்ஸை கழட்டவோ, மிஸ்ஸஸ் யூசுகி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ, நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு அவள் சொல்கிறா. அச்சோ, நான் அவளை பார்த்துட்டு இருந்ததா அவள் பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் மாற்றும் போது நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தப்போ மிஸ்ஸஸ் யூசுகின்னு தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு அவள் கேட்கவும், அச்சோ நான் பார்த்ததாப்பா அவள் பார்த்துட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். மிஸ்ஸஸ் யூசுகின்னு தானே நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு அவள் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நானும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்யூட் நேம் வைக்கிறேன், நான் இனிமேல் உங்களை மை நாசான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா நானும் உன்னை பதிலுக்கு சுக்காசா பேபின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அவள் ரொம்பவும் வெக்கப்படுறா. இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை வெக்கப்பட வைக்காதீங்க டார்லிங் அப்படின்னு அவள் சொல்லவோ, மைனாசான்னு சொல்கிறேன்னு சொன்னா அப்படிங்கவோ, எனக்கு டார்லிங் தான் நேச்சுரலாக வருது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா அப்படியே கூப்பிடு சுக்காசா பேபி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னும் அவள் ரொம்பவும் வெக்கப்படுறா. இப்படி தான் எங்களோட கப்பிள்ஸ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொமான்ஸ் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு மட்டும்தான் போகும். கதான்னு பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் ஜாலியாக உங்களுக்கு போர் அடிக்காமல் தான் போய்கிட்டு இருக்கும். எப்போவோ சீரியஸான அனிமே மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை நான் செலக்ட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.